ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கார்டைட் ஃபேக்ட்ரி அரவங்காடு நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு லொக்கேஷனில் இருந்து மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அதாவது பாதுகாப்பு அமைச்சகத்தோட கட்டுப்பாட்டில் இருக்க ஒரு நிறுவனம். ஓகேங்களா? இங்கேருந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. 10th மார்க் அடிப்படையில் செலக்ட் பண்ணுறாங்க. 10th நீங்கள் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க, நல்ல பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இன்டர்வியூ, எக்ஸாம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்கள் மார்க் அதிகமாக இருந்தால் உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. அடுத்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கண்டக்ட் பண்ணி உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணுறது, எலிஜிபிலிட்டி எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ தான் நான் வீடியோஸ் அப்டேட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும். ஸோ ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் 11th ஜூலை. ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதுக்கு நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 31st ஜூலைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். அப்ளிகேஷனை போஸ்ட் மூலிமா தான் நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? இதுக்கு நான் 10th மட்டும்தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் வெறும் ஐடிஐ மட்டும்தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். என்ன வயசு இருக்கணும் அப்படின்னா குறைஞ்சது 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 18லேருந்து 35 வயது வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 18லேருந்து 35 ஏஜுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, இந்த நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜில் ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதை A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்து அதில் கேட்டிருக்க டீட்டெயில் எல்லாமே உங்கள் கையில் கேபிட்டல் லெட்டரில் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? பிளாக் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு அது அப்ளிகேஷன் கூட தேவைப்படுற டாக்குமெண்ட் எல்லாமே அட்டாச் பண்ணி அதை ஒரு A4 ஷீட் கவருக்குள்ளே போட்டு அந்த A4 ஷீட் கவர் மேலே இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டரில் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, த சீஃப் ஜென்ரல் மேனேஜர், கார்டைட் ஃபேக்ட்ரி அரவங்காடு நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு, பின் 643202 இந்த அட்ரஸ்க்கு 31st ஜூலைக்குள்ளே ஸ்பீட் போஸ்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? இந்தியா போஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் பண்ணிடுங்க. இந்த அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் 10th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, டிசி இருந்தால் டிசி, இது எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணணும். அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணுறீங்களோ அதை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது நீங்கள் தவறாமல் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? ஸோ ப்ரொஃபஷ்னலி செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஹேவிங் ஆதார் கார்டு ஷால் ப்ரொடியூஸ் ஒரிஜினல் ஆதார் கார்டு ஃபார் டாக்குமெண்ட். ஓகேங்களா? டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ ஒரிஜினல் ஆதார் கார்டு நீங்கள் கட்டாயம் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க வெரிஃபிகேஷனுக்காக. உங்கள் 10th மார்க் ஷீட்டு, டிசி, கம்யூனிட்டி, ஆதார், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது எல்லாமே ஒரிஜினல், ஒரு செட்டு ஜெராக்ஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா? இப்போ உங்கள் 10th மார்க் 90லேருந்து 100 ரேஞ்சு மார்க்கில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் A+ கிரேடில் வருவீங்க. 95% கிட்ட வருவீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 80லேருந்து 89 இருந்தால் A கிரேடு 84% வருவீங்க. இந்த மாதிரி உங்கள் பர்சன்டேஜ் அதிகமாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஒரு 50%க்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். வேறு யாரும் ட்ரை பண்ணாதீங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது 10th மார்க் அடிப்படையில் டேரெக்டாக செலக்ட் பண்ணுறாங்க இல்லையா? அப்படின்ற பட்சத்தில் உங்கள் மார்க் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் செலக்ட் ஆக முடியும். இன்கேஸ் ஒரு எக்ஸாம் வச்சு உங்களை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, எக்ஸாமினேஷனில் யார் மார்க் எடுக்கிறாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. இது செலக்ட் பண்ணுறதே 10th மார்க் அடிப்படையில் டேரெக்டாக செலக்ட் பண்ணுறாங்க. இன்டர்வியூ, எக்ஸாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 10th மார்க் அதிகமாக இருந்தால் நீங்கள் லக்கி பர்சன் தான். செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்து இதுக்கான ட்ரைனிங்கில் உங்களுக்கு என்ன ஸ்டைஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, 10th முடித்தவங்களுக்கு 8200, ஐடிஐ பாஸ் பண்ணவங்களுக்கு 9600 உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது போக கண்டிப்பாக உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் கண்டக்ட் பண்ணுறாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கார்டைட் ஃபேக்ட்ரி அரவங்காடு நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். அது ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது. ஒரு ஃபார்மாலிட்டிக்கு உங்களுக்கு மெடிக்கல்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். ஓகேங்களா? அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க.
உங்கள் பேர், ஃபாதர் நேமு, மதர் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அடுத்து உங்கள் போர்டு, எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் நம்பரு, ரிசல்ட் டைப்பு, 10th மார்க் ஷீட், அதாவது 10th சயின்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, மேக்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க. ஸோ டோட்டல் மார்க்கு பர்சன்டேஜ் அதை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த ஃபேக்ட்ரிக்கு அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் அட்ரெஸ்ஸு, அடுத்து எந்த ட்ரேடில் அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் இது எல்லாமே கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சிக்னேச்சரில் வந்து உங்கள் சைன் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வருது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஃபில் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். தப்பாக ஃபில் பண்ணுறாதீங்க. தெரில அப்படின்னா அதை கேட்டு பண்ணுங்கள். ஏனோ தானோன்னு பண்ணாதீங்க, கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிரும். ஓகேங்களா. உங்களுக்கு ட்ரைனிங் எல்லாமே இது வந்து அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் தான், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இது பார்த்தீங்க அப்படின்னா அப்ரெண்டிஸ் வேலை வாய்ப்பு தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுவும் மத்திய அரசு நிறுவனமில் நீங்கள் அப்ரெண்டிஸ் முடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த அப்ரெண்டிஸ் முடித்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் தருவாங்க. அப்ரெண்டிஸ் முடித்ததுக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் தருவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணி நிறைய ஜாபுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. பொதுவாக ஒரு அப்ரெண்டிஸ் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, ஒரு ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும், உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணலாம். ஒரு ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்னா எப்படி இருக்கும், அதை வந்து நிறைய நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஓகேங்களா. கண்டிப்பாக எடுத்த உடனே ஒரு ஜாபுக்கு போகாதீங்க. அப்ரெண்டிஸ் முடிச்சுட்டு அப்புறம் வேறு ஜாபுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது நிறைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுக்கு கற்றுத்தரும். அது மட்டும் இல்லாமல் பிற்காலத்தில் நிறைய வேலை வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி வந்து கொடுக்கும். இந்த மத்திய அரசு சான்றிதழ் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வேலை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. அப்போ தான் நான் ஏதாவது வீடியோஸ் அப்டேட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் வராது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏஜ் சொல்லிவிட்டேன், 18லேருந்து 25 ஏஜுக்குள்ளே இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா 10th, அதாவது நான் ஐடிஐ கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 10th முடித்து ஓவராலாக 50% மார்க் இருந்தால் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக 10th மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் 40% மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். ஓகேங்களா. ரவுண்டாக 50% இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. 49.9% இருந்தாலும் அதை 50% அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ரவுண்டாக 50% இருக்குது அப்படின்னா அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ரவுண்ட் ஃபிகரை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. பாயிண்டில் இருந்தால் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அது எஜுகேஷன் பர்பஸுக்கு தான். ஜாப் பர்பஸுக்கு என்றைக்குமே ரவுண்ட் பர்சன்டேஜ் தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஐடிஐக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட ட்ரேடில் ஐடிஐ முடித்து 50% இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரி ப்ரோ, எவ்வளோ வேக்கன்சி தான் இருக்குது அப்படின்னா இப்போதைக்கு வேக்கன்சி ரொம்ப குறைவாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 10th முடித்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 20 வேக்கன்சி, ஐடிஐ முடித்தவங்களுக்கு 20 வேக்கன்சி, லெபார்ட்ரி அசிஸ்டண்ட் அந்த ட்ரேடில் ஐடிஐ முடித்தவங்களுக்கு ஒரு 7 வேக்கன்சி, ஒரு 47 வேக்கன்சி இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாம்லாம் எதுவுமே கிடையாது. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 year அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்கில் உங்களை இன்வால்வ்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.